பாரிஜாதம் 35. அடுத்த நாள் திலகாவும் அஞ்சனாவும் முன்புறம் இருந்த வராண்டாவில் வத்தல் போட்டு கொண்டு இருக்கையில் உயர் ரக கார் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய ருத்ரவேலன் காரை சுற்றி கொண்டு வந்து மறுபுற கதவை திறக்க இளந்தென்றல் அவர்களின் 7 மாத மகன் ஆதர்ஷனோடு கீழே இறங்கினாள். அத்தை, கமிஷனர் சார் வந்திருக்காங்க என்ற அஞ்சனா வாசலுக்கு சென்று அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள். எப்படிமா இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா என்றான் ருத்ரவேலன். நான் நல்லா இருக்கேன்ப்பா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, பாப்பாவை காணுமே, நல்லா இருக்காளா என்று அவர்களின் நலம் விசாரிப்புகள் தொடர்ந்தது. தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த அஞ்சனா, நீங்கள் வருவீங்கன்னு காலையிலிருந்து சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்சம் முன்னாடி தான் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆர்த்தி அவரை தூங்க வச்சா என்றாள். ஓ, சர்வாவை தூங்க வைக்க தனி ஆள் இருக்கா என்றான் ருத்ரவேலன். ஆமா தம்பி, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான், அதே அவன் பொண்ணு கதை சொல்லி தூங்க வச்சா உடனே தூங்கிடுவான். சரி, நீங்கள் உட்காருங்க சார், நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் என்று மாடிக்கு சென்றவளை தடுத்த ருத்ரவேலன், காலில் அடிபட்டிருந்ததே அஞ்சு, எதுக்காக மாடிக்கு கூட்டிகிட்டு போனீங்க என்றான். நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல, கீழே இருந்தால் யாராவது ஒருத்தர் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க, மாடியில் தான் இருப்பேன்னு ஒரே அடம். ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சிஸ்டர் வந்துடுவாங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர் கீழே வராமல் பார்த்துக்குறோம். அப்புறம் இப்போ மட்டும் எதுக்கு, அவனை கூட்டிகிட்டு வர வேண்டாம், நாங்களே மாடிக்கு வரோம் என்றான் ருத்ரவேலன். சரிங்க தம்பி, நீங்கள் பேசிட்டு இருங்க, சொந்தத்தில் ஒரு நிச்சயம், ஊர்லேயே இருந்துட்டு நேரத்துக்கு போனால் நல்லா இருக்காது, நான் போய் ஒரு எட்டு தலையை காமிச்சிட்டு வரேன். அதுக்கு என்னம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் கிளம்ப இன்னும் கொஞ்சம் நேரமாக்கும் என்ற ருத்ரவேலன் மாடிக்கு செல்ல திலகாவும் கிளம்பினார். மாடியில் இருந்த ஹாலில் அவர்களை அமர செய்தவள் தங்கள் அறைக்கு செல்ல அங்கே சர்வா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனிடம் விஷயத்தை சொல்லி அழைத்து வர, வாங்கண்ணா, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா என்றபடி அமர்ந்தான். நாங்கள் நல்லா இருக்கோம் சர்வா, இப்போ பெயின் எப்படி இருக்கு? அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு அண்ணி. அப்படியா என்று தென்றல் நம்பாமல் அவனை பார்க்கவும், அஞ்சு என்ன பார்த்துட்டு இருக்க, முதல்ல அன்னிக்கு வீட்டை சுற்றி காட்டு என்று மனைவியோடு அனுப்பி வைத்தவன் பெருமூச்சை எடுத்து விட்டபடி சாய்ந்து அமர்ந்தான். என்னடா சும்மா இருக்க கஷ்டமா இருக்கா என்று சிரித்தான் ருத்ரவேலன். அதை ஏன்னா கேட்குறீங்க, ஹோப்ஸ் முடியலை. இதுக்கு அன்னைக்கு நீங்கள் என்னை ஒரு கீறி விட்டுருக்கலாம், ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பேன். ஆனால் நல்லா இருக்க கையை எவ்வளோ நேரம்தான் நானும் தொட்டிலில் போட்டு தாளாட்டுறது என்றவன் கீழே சென்றவர்களை பார்த்தபடி கழுத்தோடு சேர்த்து போடப்பட்டிருந்த கட்டிலிருந்து கையை எடுத்து உதறினான். என்னடா இவ்வளோ சலிச்சுக்கிற, இதெல்லாம் சகஜந்தானே என்றான் சிரிப்போடு. நான் என் அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன சொல்ல கேட்போம். இவ்வளோ நாள் அம்மா மட்டும்தான், அதனால் ஈஸியாக சமாளிச்சிடுவேன். ஆனால் இப்போது அஞ்சு குழந்தைகிட்ட அவ்வளோ ஈஸியாக சமாளிக்க முடியறதில்ல. வீட்டில் இருக்க போயெல்லாம் சிண்டெல்லாம் என்னோடவே இருக்கிறதால கையை எடுக்க முடியாமல் போயிடுது. அதே போல் அஞ்சுவும் எந்த நேரத்துலையும் ரூமுக்கு வந்துடுவாளோன்னு என்றவனை இடையிட்ட ருத்ரவேலன், அப்போ அஞ்சுவுக்கு விஷயம் தெரியாதா என்றான். தெரியாது, ஆனால் நானும் ஒன்றுமில்லைன்னு தான் அன்னியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவள் தான் நம்ப தயாராக இல்லை. இதே அண்ணியாக இருந்திருந்தா இந்நேரம் உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க என்றான் புன்னகையோடு. அது என்னவோ உண்மைதான்டா, ஆனால் அஞ்சுவுக்கு இதெல்லாம் புதுசு, இன்னும் ட்ரெயின் ஆகணும் இல்லையா, அதுக்கப்புறம் இவனுக்கு இருக்கு என்று ருத்ரவேலன் சிரித்த அதே நேரம் அஞ்சுவிற்கான ட்ரைனிங்கை ஆரம்பித்திருந்தாள் இளந்தென்றல். எதுக்கு ஃபார்மாலிட்டி, மேம் வேண்டாம், அக்கான்னு கூப்பிடு என்று இளந்தென்றல் சொல்லவும், சரிக்கா, உங்களுக்கு ஜூஸா இல்லை காஃபியா, குழந்தைக்கு பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரட்டுமா, சாப்பிடுவானா? எடுத்துகிட்டு வா, எனக்கு காஃபியே போதும். பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, 5 நிமிஷம் வேலை தான், மாதுளம்பழம் இருக்குது, ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது என்றவள் தென்றலுக்கான மாதுளம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். இவன் தான் ஒரே குழந்தையா உங்களுக்கு? இல்லை, இவன் சின்னவன், பெரியவளுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. என் அக்கா பசங்களோட ஒரு காம்படிஷனுக்கு போயிருக்கா, எப்படியும் வர 2 நாள் ஆகிடும். உங்களை விட்டுட்டு பாப்பா தனியாக இருந்துடுவாள் அக்கா? அதெல்லாம் என்னை விட என் அக்கா கிட்ட தான் அவள் ரொம்ப செல்லம், அங்கே விட்டேன்னா வார கணக்காக கூட இருப்பா. ஆனால் ஏற்கனவே அங்கே 3 பேர், அதிலும் யுகியும் சேர்ந்துட்டா சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு சேட்டை. அதில் இவ சேர்ந்துட்டா அவ்வளோதான், என் அக்காவுக்கு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் நானே 2 நாளைக்கு மேலே அங்கே விட மாட்டேன். நீங்கள் எல்லாருமே சென்னையாக்கா? இல்லை, நாங்கள் வேலூர். அக்கா ஃபேமிலி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, எங்களோட ஃபேமிலியும் அங்கே தான். இப்போ நாங்கள் மட்டும்தான் இங்கே சென்னையில் இருக்கோம், வீக்கெண்ட் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுவோம் என்றிட ஆதர்ஷ் டேபிளின் மீது வைத்திருந்த தண்ணீரை இழுத்து கொட்டி இருந்தான். குழந்தை ரொம்ப சேட்டை போல, எப்படி சமாளிக்கிறீங்க, தனியாக முடியுதா? அம்மா என்னோட தான் இருக்காங்க அஞ்சு, அத்தையும் 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே ஒரு 4-5 நாள் இருப்பாங்க, அதனால் பெருசாக கஷ்டம் தெரியறதில்ல. சரி, நீ என்னை பற்றி விசாரிச்சுட்ருக்க, சொல்லு, கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது
என்ற இளந்தென்றலுக்கு அஞ்சு புன்னகையோடு பதிலளிக்க தொடங்கினாள். சர்வா அஞ்சுவிடம் சிக்க வேண்டும் என்று வேலு சொல்லவும், ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆசை என்றான். பின்ன அஞ்சுவுக்கு மட்டுமாவது விஷயத்த சொல்லியிருப்பேன்னு நினச்சேன். நான் அவளுக்கு சொன்னால் அம்மாவுக்கு தெரியாமல் போகாது. மாமியாரும் மருமகளும் அவ்வளோ க்ளோஸ். அடுத்து குழந்தை பகலவன்னு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். மெதுவாக அவளுக்கு நம்மளை பற்றி புரிய வச்சு டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். சரி, என்கிட்ட என்ன சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்றான். ஏண்டா என்ன பண்ணிட்டேன்? நம்ம டார்கெட்டை முடித்த 2 நாளில் என்னை ஹனிமூன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கீங்க. சர்வா, எனக்கு என்ன வேண்டுதலா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரிப்போர்ட், எத்தனை என்கொயரி, எத்தனை கால்ஸ். ஏண்டா உனக்கு தெரியாதா? அக்யூஸ்டை விட நம்மளை தான் அதிகம் குறைவாங்கன்னு தெரியும்ண்ணா. ஆனாலும் நானும் எவ்வளோ நாள் தான் கட்டு போட்டுட்டு வழி இருக்கிற மாதிரி நடிக்க? உங்களை முன்னமே எதிர்பார்த்தேன். அதுதான் இப்போ வந்துட்டேனே. இனி உனக்கு அந்த கஷ்டம் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சர்வா. என்னன்னா, கவியை கொண்டவன் பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்தவனா இல்லை வேறு யாராவதா என்றான் ஆர்வமாக. உன்னோட கெஸ் கரெக்ட். அதுவும் நீ முதல்ல கொடுத்துருந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கில்லர் நினச்சேன். அவனுக்கும் பாசிட்டிவ். இது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் 20 வயசு கூட முடியல. அதுக்குள்ளே அவன் வாழ்க்கையை முடிச்சு விட்ட கவியை ஆத்திரம் தீர சதைச்சிருக்கான். ஆனால் அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் எந்த எவிடன்ஸுமே இல்லையே. இன்ஃபேக்ட் சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட இல்லையே. அப்புறம் எப்படின்னா? இவன் அவளை தேடி வர்றதுக்கு முன்னாடி கவி ஆளவந்தான் கிட்ட இருந்து தப்பிக்க அவன்கிட்ட அடைக்கலம் தேடி இருக்கா. அப்போ கதையை முடிச்சிருக்கான். ஆனால் அத்தனை பேரை விட்டுட்டு அப்படி அவன் என்னன்னா அவளுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் தெரியலையே சர்வா. ஒருவேளை லேட்டஸ்ட் க்ரஷ்ஷாக இருக்கலாம். இல்லை அவனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியாது, மாட்டிக்க மாட்டோன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவனே அவளுக்கு யமனாவான்னு கவி எதிர்பார்த்துருக்க மாட்டா. சரி, காரணம் எதுவாக இருந்தால் என்னென்னா, நமக்கு ஆளவந்தான் காலத்துக்கும் வெளியே வரக்கூடாது. எல்லா எவிடன்ஸும் அவனுக்கு எதிராக ஆல்ரெடி மாற்றிட்டேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் அஞ்சுவின் கால் கொலுசு சப்தம் கேட்கவும் அவசரமாக கையை கட்டுக்குள் போட்டபடி அமர்ந்தான் சர்வேஸ்வரன். ஜூஸ் என்று இருவருக்கும் கொடுக்க, அன்னிக்கு கொடுத்தியா என்றான். கொடுத்துட்டேங்க என்றவள் ருத்ரவேலனுக்கு கொடுக்க, தேங்க்ஸ் அஞ்சு என்று எடுத்துக்கொண்டான். வேறு எதுவும் வேணுமா? இல்லை, தேவைப்பட்டா கால் பண்ணுறேன் என்றதில் அஞ்சு கிளம்பவும் கையை தளர்த்தியவன், சரி இவனை என்னன்னா பண்ண போறீங்க என்றதும் ருத்ரவேலன் அவர்கள் ஏற்கனவே போட்டிருந்த திட்டத்தில் செய்திருக்கும் மாற்றத்தை விளக்கினான். சரி, ரவி ஃபேமிலிக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட், பெனிஃபிட்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதான்னா? அதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் பாஸ் பண்ணியாச்சு என்றவர்கள் பேச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. ஆதர்ஷ் உறங்கிவிடவும் குழந்தையை சோஃபாவில் பத்திரமாக படுக்க வைத்துவிட்டு தென்றலும் அஞ்சனாவும் வெளியில் வந்தனர். கல்யாணமாகி 2 நாளில் இப்படி ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாத அஞ்சு. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். ஆனால் நல்லது நடந்தால் யாரும் உன்னாலதான்னு சொல்ல மாட்டாங்க. கெட்டதுனா மட்டும் அத்தனை விரலும் உன்னை நோக்கி தான் நீளும். உன்னோட ராசின்னு சொல்லும். எதையும் காதலை வாங்கிக்காத என்றாள் தென்றல். இல்லைக்கா, என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு பேசக்கூடிய யாரோட வார்த்தையையும் நான் மனசளவில் எடுத்துக்க மாட்டேன். அந்த கட்டத்தை எல்லாம் எப்போவோ தாண்டிட்டேன். ஆனால் எனக்கு அவரை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேர பஞ்சு, நீ எந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கியோ அதுதான் சர்வாவை எந்த கவலையும் இல்லாமல் வேலை பார்க்க வைக்கும். கொஞ்சம் கவனம் சிதறினா கூட அவங்க உயிருக்கு ஆபத்து. ஸோ அப்படி இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. புரியுதுக்கா. ஆனாலும் சில நேரம் என்னையும் அறியாமல் அவர் எதிரிலேயே உடஞ்சி போயிடுறேன். அதுதான் கூடாது. நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியோ அதுதான் சர்வாவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இல்லைன்னா அவங்களால தன்னோட வேலையை பார்க்க முடியாது. அவங்களுக்கு அது ப்ளஸ், பட் நமக்கு மைனஸ். எப்படிக்கா? பின்ன நம்ம எந்த சூழல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கோம், தனியாக ஃபேஸ் பண்ணுவோன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நமக்கு டேக்காக கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் காக்கி கூட இனி இப்படி பண்ண மாட்டேன்னு எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணினாலும் நான் தனியாகவே பிள்ளைங்களை சமாளிப்பேங்கிற நம்பிக்கையில் நாள் கணக்காக கூட வீட்டுக்கு வராமல் வேலையே கதின்னு கிடப்பார். காக்கி என்று புரியாமல் பார்த்த அஞ்சுவிடம், என் வீட்டுக்காரரை தான் சொல்கிறேன். அவர் ஊருக்கு தான் கமிஷனர், எனக்கு இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அஞ்சு. சொல்லுங்கக்கா. இவங்க பல நாள் லேட் நைட் வர்றதோட சில நாள் வராமலும் இருப்பாங்க. அப்போது அதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறதெல்லாம் எப்போவும் உண்மைன்னு அப்படியே நம்பிடக்கூடாது. அக்கா, அவர் ரொம்ப நல்லவர். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார். அக்மார்க் நல்லவங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் அதே அளவுக்கு சேட்டை பிடிச்சவங்க. காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சில நேரம் இவங்க செய்கிற வேலை எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது அஞ்சு.
ஆனால் தர்மப்படி நியாயமாக இருக்கும். அதுதான் காக்கி கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. அதே சமயம் தீயா வேலை செய்கிறவங்க வீடுன்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துடுவாங்க. நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு பர்த்டே, வெட்டிங் டே, சில நேரம் குழந்தைகளோட முக்கியமான ஸ்கூல் ஃபங்க்ஷன்னு ஒரு விசேஷத்துக்கும் நம்மோட இருக்க மாட்டாங்க. சரி, வீட்டுக்கு வந்தாலாவது குடும்பத்தை பார்க்குறாங்களான்னு பார்த்தா அப்போவும் எமர்ஜென்சி, ஃபோன் கால்னு இப்படியே போயிடும். நமக்கான நேரமே கிடைக்காது. நாம் தான் அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதை விட நம்ம பயத்தில் வச்சுருந்தாதான் குடும்பம்னு ஒன்று இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியும். நாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்க தான் ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க. என் பொண்ணு விஷயத்தில் அப்படி நிறைய மிஸ் பண்ணியிருக்கார் தெரியுமா? ஆனால் அக்கா, நாமளே அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது இல்லையா என்றாள் அஞ்சனா. நீ இப்படி இருந்தன்னு வச்சுக்கோ, உன் தலையில் நல்லா மிளகா அரைச்சிடுவாங்க. நான் சொல்கிறது ஒன்றும், புருஷன் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா நம்ம கூடவே கை கோர்த்து கட்டி பிடிச்சிட்டு சுற்றுறது கிடையாது. இவங்க எல்லாம் வந்து சேரவே நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகும். சரி, நைட் தான் பார்க்க முடியல, காலையில் பார்க்கலாம் பேசலான்னு நினச்சிருந்தா முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு காலையிலேயே ஓடிட வேண்டியது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ சர்வாவை இஷ்டத்துக்கு விடாமல் உன் கண்ட்ரோலில் வை என்றதில் அஞ்சு சங்கடமாக பார்த்தாள். நீ தேரமாட்ட, எதுக்கும் சர்வாவுக்கு நிஜமாக தான் அடிபட்டிருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோ. ஏங்கா அப்படி சொல்கிறீங்க? எனக்கு என்னவோ சர்வாவோட ஹாஸ்பிட்டல் வாசம் கூட இவங்களோட பிளானோன்னு தோணுது. என்னக்கா சொல்கிறீங்க? அவருக்கு எவ்வளோ காயம் இருந்தது தெரியுமா? ஆனால் பொய்யா கூடவா அடிப்படை செய்வாங்க? சர்வா செய்ய வாய்ப்பு எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காக்கிக்கு இதெல்லாம் கை தேர்ந்த கலை. அதுதான் எனக்கு சந்தேகமாகவே இருக்கு என்றிட ருத்ரவேலனும் சர்வாவும் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர். அங்கே பாத்தியா சர்வா எவ்வளோ சாதாரணமாக நடந்து வர்றது? 15 நாள் ஆகிட்டதால அவரால் ஓரளவுக்கு நடக்க முடியுது. அப்படியா சொல்கிற? தூங்கிட்டானா தென்றல் என்றபடி வேலு சோஃபாவில் அமர அவனுக்கு அழைப்பு வந்தது. சரி சர்வா, ஒரு எமர்ஜென்சி, நான் கிளம்புறேன். நான் சாப்பிட்டுட்டு போவீங்க, இருங்க. அஞ்சு ரெடியாக தானே இருக்கு? ரெடிங்க. இருக்கட்டும் சர்வா, அதுக்கு என்ன, இன்னொரு நாள் லஞ்சுக்கு வரும் என்று எழுந்து கொண்டவன், அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அஞ்சு என்றபடி மீண்டும் அமர்ந்தான். சொல்லுங்க சார். சர்வாவுக்கு பட்டிருக்கக்கூடிய அடி எல்லாமே வெளியே சாதாரணமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கு நம்ம ஊர் ட்ரீட்மெண்ட் சரி வராது என்றான். இல்லை, வெளியவே ரொம்ப ஆழமாக தான் காயம் இருந்தது, நிறைய ரத்தம் போயிடுச்சு சார். அதுதான், அதை பற்றி தான் பேச வந்தேன். ஆனால் அதை மறந்துட்டு கிளம்பு பார்த்தேன் பாரு என்று சிரித்தவன், கேரளாவில் இதுக்காகவே ஸ்பெஷல் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இருக்கு அஞ்சு, நான் அட்ரஸ் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் என்று அட்ரஸை கொடுத்தவன், நீங்கள் கிளம்புறதுக்கான டிக்கெட்ஸும் நான் போட்டுட்டேன் என்று சர்வாவிடம் கொடுத்தான். இது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாதே என்பது போல சர்வேஸ்வரன் தன் கையில் இருந்த ஏர் டிக்கெட்ஸை ஆச்சரியத்தோடு பார்க்க ருத்ரவேலன் புன்னகையோடு கண் சுமிட்டினான். ஆனால் என்ன ஒன்று, இந்த ட்ரீட்மெண்ட் குறைஞ்சது 1 மாதமாவது எடுக்கணும் என்றதில், எதே என்று வேலுவை பார்த்த சர்வா அவன் புறம் சரிந்து, நான் 1 வாரம் 10 நாள்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன 1 மாதம் என்றான் மெல்லிய குரலில். அதே நேரம் 1 மாசமா என்று சப்தமாக அஞ்சு கேட்க சிரிப்பை கட்டுப்படுத்திய ருத்ரவேலன், அப்போதான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அஞ்சு, இவன் சொல்கிறான்னு முன்னாடியே கிளம்பி வந்துடாதம்மா, முழுச குணமான பிறகு வேலையில் சேர்ந்தா போதும். சர்வாவுக்கு இன்னும் 1.5 மாதம் லீவ் இருக்குது, அதனால் பொறுமையாக வந்து ஜாயின் பண்ணினா போதும், ஒன்றும் அவசரம் இல்லை என்றவன் அவர்களிடம் விடை பெற்று கிளம்பினான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்ட அஞ்சு என்று தென்றலும் காரில் ஏறி அமர ருத்ரவேலன் மகனை பின்னே பாதுகாப்பாக படுக்க வைத்தான். காக்கி, எனக்கு என்னவோ கேரளா ட்ரீட்மெண்ட் மேலே சந்தேகமாக இருக்கு என்று தென்றல் சொல்லவும், என்ன சந்தேகம் என்றான் மீசையை நீவியபடி. இது எதுவும் உங்களோட சீக்ரெட் மிஷன் இல்லையே என்றதற்கு அவனிடம் மந்தகாச புன்னகை. சிரிச்சு மழுப்பாத காக்கி, ஆன்சர் மீ என்றதுமே, தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க, நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க என்று பாடலை ஒலிக்க விட்டபடி ருத்ரவேலன் வேகம் எடுக்க, பாட்டை போட்டு டைவர்ட் பண்ணுற வேலைலாம் வேணா காக்கி என்று தென்றல் சொல்ல அவனோ இன்னுமே பாடலின் சத்தத்தை கூட்டி வைத்தான். வேலுவும் தென்றலும் கிளம்பிய 1/2 மணி நேரத்திற்கு பிறகே திலகா பேத்தியோடு வீட்டிற்கு திரும்பினார். கிளம்பிட்டாங்களா அஞ்சு? ஆமாத்த, ஏதோ அவசர வேலைன்னு உடனே கிளம்பிட்டாங்க. சரி, சர்வா எங்க? உள்ளதான் அத்தை இருக்கார் என்று அவரோடு வீட்டினுள் வந்தவள், அத்தை, கமிஷனர் சார் இவரை கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போனால் சீக்கிரம் குணமாகும்னு சொல்லியிருக்கார். அப்படியா என்றவரிடம் ருத்ரவேலன் சொன்னதை சொன்னாள். 1 மாதமாமா?
ஆமாத்த, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ங்கிறதால அவ்வளோ நாள் எடுக்குமா. சீக்கிரமே குணமானா முன்னாடியே கூட வந்துடலான்னு சொல்லியிருக்கார். இன்னும் என்னம்மா யோசனை, அவனை கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியது தானே என்றார் திலகா. நாங்கள் மட்டும் எப்படி தனியா, ஆர்த்தியும் நீங்களும் வாங்கத்த. நாங்கள் எதுக்குமா, குழந்தைக்கு ஸ்கூல் இப்போ தான் சேர்த்துருக்கு, உடனே லீவ் போட்டால் படிப்பு கெடும். நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ தான் அவனை நல்லா கவனிச்சுக்கிற, அங்கேயும் பார்த்துக்க மாட்டியா என்ன? பார்த்துப்பேன் அத்தை, ஆனால் 1 மாதம் எப்படி நீங்கள் தனியாக இருப்பீங்க? அதுக்கு என்ன, இது நான் வாக்கப்பட்டு வந்த ஊர், இங்கே எனக்கு என்ன பயம் இருக்க போகுது? அதோட பகலவன் பக்கத்துலேயே இருக்கான். சுபாக்கு சொன்னால் குழந்தைய அவளே ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வந்துடுவா. ஆனால் ஆர்த்தியை நீங்கள் தனியாக சமாளிப்பீங்களா அத்தை? ஏன் இல்லாமல், அதோட அவள் என்னைக்கு இங்கே இருந்திருக்கா? பாதி நேரம் அங்கே தானே ஆட்டம். சரி, உன் திருப்திக்காக பகலவனை இங்கே வந்து படுக்க சொல்கிறேன், இல்லை நானும் வீட்டை பூட்டிட்டு என் பேத்தியோட அங்கே படுக்க போயிடுறேன். இப்போ திருப்தியா உனக்கு என்றார். அவருக்கு சீக்கிரம் குணமானா போதும் அத்தை. சரி, சர்வா என்ன சொல்கிறான்? அவரும் தான் 1 மாதம் எப்படி உங்களை எல்லாம் தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு யோசனையில் இருந்தார். எல்லாரும் ஒன்றா போகலான்ற யோசனையும் அவரோடது தான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் கிளம்புறதுக்கான வேலையை பாரு என்று திலகா சொல்லவும் மாடிக்கு வந்தவள் சர்வாவிடம் விஷயத்தை தெரிவித்துவிட்டு இருவரின் துணிகளையும் அடுக்கத் தொடங்கினாள். மகளிடம் விஷயத்தை சொல்ல, அப்பாவுக்கு சீக்கிரம் குணமானா போதும்மா, நான் இங்கே பாட்டி சுபாத்தையோடு இருந்துப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று மகிழ்ச்சியோடு அவர்களை வழியனுப்பி வைத்தாள். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட ஆர்ஜி வர்ஷு. நான் உங்களை மிஸ் பண்ணின அளவு நீங்களும் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். அதுதாங்க சாரி. உங்களை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன். நானே எதிர்பார்க்காத ஒரு தாமதம் இது, மன்னிச்சிடுங்க. கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நன்றி.